வெல்கம் டு அலிமா சமையல். வாங்க நம்ம இட்லி தோசைக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புதினா சட்னி ஒன்று செய்யலாம். பெரிய வெங்காயம் 3, தக்காளி 1, ஒரு கைப்பிடி புதினா, அதை விட கொஞ்சம் கம்மியாக கொத்தமல்லி தழை, 5-6 பல் பூண்டு, 2 வரமிளகா, கொஞ்சம் புளி, 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. வாங்க நம்ம இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. நான் காலையில் நேரங்கிறதுனால அர்ஜென்ட்டுங்கிறதுனால பெரிய வெங்காயமே போட்டேன். நீங்கள் வேணால் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, எதுக்கு வேணாலும் நம்ம இந்த மாதிரி சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பு போட்டாச்சு. இப்போ உளுந்து போட்டுடலாங்க. உளுந்து இது போட்டு நல்லா பொரியட்டுங்க. நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிஞ்சு வர வரை வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வெங்காயமெல்லாம் போடலாங்க. இந்த மாதிரி சட்னி அரைச்சா டெய்லி தேங்காய் சட்னி, சும்மா கார சட்னி அந்த மாதிரி சேர்க்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம இட்லி கூடையில் ஸ்கூலுக்கே கொடுத்து விடலாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு கெட்டும் போகாது. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு பார்த்திங்களா. நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிட்டுருக்குறோம். அதனால் அந்த அப்படி நல்லா பொரிஞ்சு வருது. அதுக்கப்புறம் நம்ம இப்போ சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அந்த கட் பண்ணினதை எடுத்து நம்ம போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம எண்ணெயிலே வெங்காயத்தை வதக்கிடலாம். வதக்கிட்டோன்னு நல்லா வெங்காயம் எடுத்து நம்ம போடும்போது வெங்காயத்தை வதக்கி கொடுத்தா தான் நல்லா இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம 2 வரமிளகா போட்டுக்கலாம். அதுலேயே போட்டுட்டு வெங்காயமும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம கலந்து விட்டுட்டோம்னா அந்த மெரூன் கலராக இருக்க கடலைப்பருப்பு இதெல்லாம் மேலே வந்துடுங்க. அப்போ அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி கலந்து விடணுங்க. நம்ம அடுத்து தக்காளி போட்டுக்கலாங்க. கட் பண்ண தக்காளி போட்டுக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் போட்டுக்கலாங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடலாங்க. உப்பு போட்டு வதக்கினோம்னா சீக்கிரம் வதங்கிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நல்லா எல்லாம் கலந்து கொடுத்துட்டு புளி போட்டுக்கலாங்க. புளியும் போட்டு இப்போ மல்லி, புதினா போட்டுக்கலாம். போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. நல்லா வதக்கி கொடுத்துட்டோன்னு பாருங்கள், புதினா தலையெல்லாம் நல்லா வதங்கிடும். இது கூட மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி எல்லாம் நம்ம கலரி கொடுத்துட்டு நம்ம இதை எடுத்து ஆற வச்சிடலாங்க. இந்த மாதிரி ஆக்கிட்டோன்னா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு தேங்காய் எண்ணெயில் தாளித்தோம்னா சூப்பராக இருக்கும். சட்னி ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேண்டியது இல்லைங்க. ஓரளவுக்கு அரைச்சோம்னாவே நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ பாருங்க, வெறும் கடுகு, வரமிளகா மட்டும்தாங்க தாளிப்புக்கு போடுறோம். வேறு ஒன்றும் போடுறதில்ல. வேறு எதுவும் போட வேண்டியதில்லை. பாருங்கள், இந்த மாதிரி போட்டு தாளித்து கொட்டியாச்சுங்க. சூப்பராக இருக்குங்க சட்னி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை.